வெல்கம் டு சேயோன் இராணுவ பயிற்சி மையம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சயின்ஸ் ரிவிஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஷின், இரத்த சிவப்பணுக்கள் எங்கே உற்பத்தி செய்யப்படுகின்றன? எங்கன்னா போன் மேரோ, எலும்பு மஜ்ஜை. போன் மேரோவில் தான் நம்மளோட சிவப்பு அணுக்கள் உற்பத்தி ஆகின்றன. மனித இரத்தத்தின் pH அளவு என்ன? மனித இரத்தத்தின் pH அளவு என்னன்னு பார்த்திங்கன்னா 7.4. 7ன்றது நடுநிலைமை. அது எதுக்கு மட்டும்தான் இருக்குன்னா, நம்ம ரெயின் வாட்டருக்கு மட்டும்தான் அந்த 7ன்றது இருக்கும். நம்மளோட பிளட்டோட pH என்னன்னு பார்த்திங்கன்னா 7.4. வயது வந்த ஆண்களின் சாதாரண இரத்த சிவப்பு அணுக்கள் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா, சிவப்பு அணுக்கள் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 5.5 மில்லியன். எந்த இரத்த குழு உலகளாவிய பெறுநர் என்று அழைக்கப்படுனர்? AB பாசிட்டிவ். டோனர் யாருன்னு பார்த்திங்கன்னா, அதாவது டோனர் பிளட் எல்லாருக்கும் கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா O பாசிட்டிவ். அக்செப்டர் யாருன்னு பார்த்திங்கன்னா AB பாசிட்டிவ். AB பாசிட்டிவ் தான் எல்லாத்துக்கும் அக்செப்டராக இருப்பாங்க. மனித சிறுநீரகத்தில் உருவாக்கும் கற்கள் பெரும்பாலும் எவ்வாறாக உருவாக்கப்படுகின்றன? கால்சியம் ஆக்சலேட். நம்ம உடம்புல ஸ்டோன் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லுவாங்கள்ல சிறுநீரகத்தில். அந்த ஸ்டோன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்னு பார்த்திங்கன்னா கால்சியம் ஆக்சலேட்டாக தான் ஃபார்ம் ஆகும். நுரையீரல் நரம்பு டேஷ் கொண்டு செல்கின்றன. நுரையீரல் நரம்பு என்ன கொண்டு போகிறாங்கன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட். ஆக்சிஜனேட்டட் பிளட், டீஆக்சிஜனேட்டட் பிளட்னு 2 இருக்குது. ஆக்சிஜனேட்டட் பிளட்னால் அதில் ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆக்சிஜன் உள்ள பிளட் தான் ஆக்சிஜனேட்டட் பிளட்னு சொல்லுவோம். டீஆக்சிஜனேட்டட் பிளட்னால் ஆக்சிஜன் இல்லாத பிளட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நுரையீரல் நரம்பு ரத்தத்தை எங்கே கொண்டு செல்கிறது? நுரையீரல் இருந்த நரம்பு என்ன ரத்தம் கொண்டு போகுதுன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்னு சொல்லிட்டோம். எங்கே கொண்டு போய் சேர்க்குதுன்னு பார்த்திங்கன்னா இடது ஏட்ரியம். இடது ஏட்ரியமில் அந்த நுரையீரல் நரம்பு ரத்தத்தை கொண்டு செல்கின்றன. டேஷ் தலை, கழுத்து, மார்பு மற்றும் மேல்மூட்டுகளிலிருந்து வலது ஏற்றியத்திற்கு ரத்தம் திரும்புகிறது. அதாவது தலை, கழுத்து, மார்பு, மேல்மூட்டுகளிலிருந்து ரத்தம் வலது ஏற்றியத்துக்கு திரும்புகிறது. அப்போ எங்கேருந்து எங்கே போகுதுன்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு ஆன்சர் என்னென்னா உயர்ந்த வெனக்காவா. வெனக்காவாலேருந்து தான் எங்கே போகுது? வலது ஏற்றியத்துக்கு போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விழுங்குவதற்கு, வாந்தி ஏற்படுவதற்கும் ஒழுங்குபடுத்தும் மையம் எது? நம்ம சாப்பாடு சாப்பிட்டு முழுங்குவதற்கும் வாந்தி எடுப்பதற்கும் ஒழுங்குபடுத்தும் மையம் எதுன்னு பார்த்திங்கன்னா சிறுமூளை. இதயமுடுக்கி என்று அழைக்கப்படுகிறது SA நோட்ஸ். SA நோட்ஸ் தான் இதயமுடுக்கி அப்படின்றத நம்ம சொல்லுவோம். எதிரணி இல்லாதது எதுன்னு பார்த்திங்கன்னா சல்ஃபேட் அயன். சல்ஃபேட் அயனுக்கு எதிரணி கிடையாது. எது ஸ்மோக்கின் புகைக்கூறு அல்ல? ஸ்மோக் எது இல்லைன்னு பார்த்திங்கன்னா குளோரின் ஆக்சைடு. குளோரின் ஆக்சைடில் நமக்கு புகைன்றது அந்த கூறுகளில். ஸ்மோக் பார்த்திங்கன்னா இந்த குளோரின் ஆக்சைடு மாலிகுலாக ஆகவே ஆகாது. துணை மொட்டு தாவரத்தின் பின்வரும் எந்த பகுதியில் உருவாகிறது? கிளை பகுதியில் துணை மொட்டு தாவரம் உருவாகும். உடல்களில் விழும் கலீலியோவின் சட்டத்தின் வேறு பெயர் என்னன்னு பார்த்திங்கன்னா அது வேறு பெயர் என்னென்னா நியூட்டனின் முதல் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. உடல்களில் விழும் கலீலியோவின் சட்டத்தின் வேறு பெயர் நியூட்டனின் முதல் விதி. உலோக உலைகளுக்குள் வெப்பநிலையை அளவிட பின்வரும் எந்த சாதனத்தில் எது மிகவும் பொருத்தமானது பார்த்திங்கன்னா பைரோமீட்டர். பைரோமீட்டர் தான் நம்ம உலோகத்தை உலைகளுக்குள், அதாவது வெப்பநிலையை அளவிட, நம்ம அதோட டெம்பரேச்சர்ஸை அளவிடுறதுக்கு எது முக்கியமான யூஸ் பண்ணுவோன்னா பைரோமீட்டர்ஸ். இட்டாய் நோய்க்கு எந்த உலோகம் பொறுப்பு? இட்டாய் நோய்க்கு எந்த உலோகம் பொறுப்பு பார்த்திங்கன்னா கேட்மியம். கேட்மியம் தான் பார்த்திங்கன்னா இட்டாய் நோய்க்கு கேட்மியம் தான் இட்டாய் நோய்க்கு உலோகம் பொறுப்பு. கால்நடைகள் விரைவாக புல்லை விழுங்கி அதை தங்கள் டேஷில் சேமிக்கின்றன. எதில் அதுங்க உடனே புல்லை சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல சேமிக்கும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுங்கன்னா அதுங்களை திரும்பி அதை எடுத்து மீக்க ஆரம்பிக்குங்க. எந்த இதுன்னு பார்த்திங்கன்னா ரூமன். எதில் போய் சேமிக்கும்னு பார்த்திங்கன்னா ரூமனில் தான் அப்படின்றத பார்த்துக்கோங்க. பாலைவனத்தை மிராஜ் உருவாக காரணம் என்ன? பாலைவனத்தில் மிராஜ் உருவாக காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒளி விலகல் மற்றும் ஒளியின் மொத்த உள் பிரதிபலிப்பு இரண்டும். ஒளி விலகலும் ஒளியின் மொத்த உள் பிரதிபலிப்பும் இரண்டும் சேர்ந்து தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா பாலைவனத்தில் மிராஜ் உருவாகுது. பின்வருவன எதிர்வினையில் காலியாகவும் நிரப்புங்கள். அமிலம் ப்ளஸ் காரம் டேஷ் ப்ளஸ் நீர். அமிலமும் காரமும் சேர்ந்தால் எப்போவுமே நமக்கு என்ன தான் கிடைக்குன்னா உப்பும் நீரும் தான் கிடைக்கும். உப்பு நீரும் தான் நமக்கு கிடைக்கும். அமிலம் காரம் எப்போவுமே சேர்ந்தாலும் சரி.
தாவரத்தில் எந்த பகுதியிலிருந்து லவங்கப்பட்டை பெறப்படுகிறது? ஸோ எந்த பகுதியிலேருந்து லவங்கப்பட்டை பெறப்படுகிறதுனா கிளை. ஸோ கிளை பகுதியிலேருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா லவங்கப்பட்டை கிடைக்கிறது. மேலே இருந்து பார்க்கும் பொழுது நீர் தொட்டி ஏன் ஆழமற்றதாக தோன்றுகிறது? நம்ம மேலேருந்து பார்க்கும்போது நம்மளோட தொட்டி ஏன் ஆழமாக தெரியுதுன்னு பார்த்திங்கன்னா ஒளிவிலகல் காரணமாக. ஸோ ஒளிவிலகல் காரணமாக தான் நமக்கு அது ஆழமாக தெரிகிறது. சிவப்பு மற்றும் பச்சை கலக்கும் பொழுது எந்த நிறம் உருவாகிறது? சிவப்பு மற்றும் பச்சை கலக்கும் போது நமக்கு எந்த நிறம் உருவாகிறதுன்னு பார்த்திங்கன்னா மஞ்சள். ஸோ மஞ்சள் நிறம் தான் நமக்கு உருவாகிறது. கவலை எதிர்ப்பு மருந்தாக எந்த மருந்து பயன்படுகிறது? டயாஷியம். ஸோ டயாஷபம்ன்ற மருந்து தான் கவலை எதிர்ப்பு மருந்தாக பயன்படுகிறது. ஒளி மின்னழுத்த செல் காலத்தை பற்றி பின்வருவனவற்றில் எது தவறானது? ஸோ ஒளி அழுத்த செல் காலத்தை பற்றி எது தவறானது அப்படின்றது கேட்டிருக்காங்க. இது மின்சார சக்தியை ஒளி சக்தியாக மாற்றுகிறது. அதுதான் என்னென்னா தவறான விடை. மீத்தேன் ஒரு காற்று மாசுபடுத்தி டேஷ் தயாரிக்கப்படுகிறது. ஸோ மீத்தேன் ஒரு காற்று மாசுபடுத்தி என்ன தயாரிக்கப்படுதுன்னா விலங்குகளால் உணவை ஜீரணிப்பதன் மூலம். ஸோ விலங்குகளால் உணவை ஜீரணிப்பதன் மூலம் அது தயாரிக்கப்படுகிறது. யங் மாடுலஸ் இழுவை தகுப்பை என்ற உடல் அளவின் அலகு என்ன? ஸோ யங் மாடுலஸோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கல்ஸ் தான். ஸோ யங்ஸ் மாடுலஸ்னாலே பாஸ்கல். டேஷ் திரட்டப்படுவதால் தசை சோர்வு ஏற்படுகிறது. ஸோ நம்ம தசை சோர்வு எதனால் ஏற்படுதுன்னா லாக்டிக் அமிலம். ஸோ லாக்டிக் அமிலம் திரட்டப்படுவதால் நமக்கு என்ன தசை சோர்வு ஏற்படுகிறது. பின்வரும் அலைகளில் எது அதிக அதிர்வெண் கொண்டது? ஸோ வேவ்ஸில் எது அதிக அதிர்வெண் கொண்டதுன்னு பார்த்திங்கன்னா காமா கதிர்கள். ஸோ காமா கதிர்கள் தான் பார்த்திங்கன்னா அதிக அதிர்வெண் கொண்டதாக இருக்கிறது. மேகமூட்டமான இரவுகளை விட தெளிவான இரவுகள் ஏன் குளிராக இருக்கின்றன? மேகமூட்டமான இரவுகளை விட தெளிவான இரவுகள் ஏன் குளிராக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கதிர்வீச்சுகள். ஸோ நமக்கு ரேஸ் வர்றதுனால அந்த தெளிவான இரவுகள் நமக்கு ரொம்ப குளிராக இருக்குது. எந்த மின்சாரம் மின்னோட்டம் இல்லாத தூளாகவும் துணை திகள் ஒரு டேஷ்? ஸோ மின்சாரத்தில் பார்த்திங்கன்னா மின்னோட்டம் இல்லாத தூளாக எது இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா புரோட்டான். பின்வருவனவற்றில் குளோரின் வாயு ஒரு முக்கிய அங்கமாகும். கண்ணீர் வாயு. ஸோ கண்ணீர் வாயுவில் பார்த்திங்கன்னா குளோரின் வாயு ரொம்ப முக்கியமானது. உப்பு தீர்வு என்றால் என்ன? ஸோ உப்பு தீர்வு என்னன்னு பார்த்திங்கன்னா அதிகப்படியான உப்பும் நீரும் சேர்ந்தது தான் உப்பு தீர்வு. பின்வருவனற்றுள் முதன்மையாக ஈய மாசுபாட்டை ஏற்படுத்துகிறது. ஸோ எது ஈய மாசுபாட்டை ஏற்படுத்துன்னு பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் பேட்டரி. ஸோ ஆட்டோமொபைல் பேட்டரி தான் நமக்கு என்னென்னா ஈய மாசுபாட்டை ஏற்படுத்துகிறது. மாண்ட்ரிஸ் நெறிமுறையின் முக்கிய நோக்கம் என்ன? ஸோ மாண்ட்ரிஸ் நெறிமுறையின் முக்கிய நோக்கம்னா ஓசோன் அடுக்கின் பாதுகாப்பு. அவர் ஓசோன் அந்த லேயர் இருக்குல்ல ஓசோன் லேயரை பாதுகாக்கிறது தான் மாண்ட்ரிஸ் நெறிமுறையின் முக்கியமான நோக்கம். சூப்பர்சோனிக் ஜெட் எந்த அடுக்கை